அது வரைக்கும் நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த குடுக்குறாரு. இதுலதான் இப்ப மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ட்ரம்ப் என்ன பயப்படுறாரா? இல்லன்னா ஒத்தி வைக்கிறாரா? சத்தியமிட்டு சொல்கின்றேன், எவ்வளவு தலைமுறைகள் மாறினாலும் சரி, காலங்கள் கழிந்தாலும் சரி, இந்த இஸ்ரேலை அழிக்காமல், அது அக்சாவை மீட்காமல் நாங்கள் ஓய மாட்டோங்கிற அந்த சத்தியமிட்ட காணொலி இன்னைக்கு சோசியல் மீடியால கிடைக்குது. ஒரு பெரிய ஷாக். மனம் வேதனை அடைகின்றேன். என் நட்பு நாள் என்று நம்பிக்கொண்டிருந்தவன் என் உதவி குத்தி விட்டான்னு சொல்லி இன்னைக்கு பாகிஸ்தானை பெரிய அளவுல சாடிட்டு ஒரு புகைப்படம் வெளியாக இருந்துச்சு. மறைந்த சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய லாஸ்ட் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு போட்டோ நீங்க அதை கவனிச்சீங்களோ தெரியல. தரைவழி தாக்குதல் அமெரிக்கா மூவ் பண்ணிட்டு இருக்குல்ல, இதே வேளையில இஸ்ரேல் இன்னைக்கு 2 முக்கியமான இடங்கள்ல தாக்குதல் நடத்தி ஈரானை மேலும் கோவப்படுத்தி இருக்கு. வெனிசுலாவை போய் பிடிக்கணும், ஏன் மதுராவை கடத்தணும்? வெனிசுலாவுல மிகப்பெரிய வளம் இருக்கு. இந்த டைம்ல பலஸ்தீனுடைய நிலைமை எப்படி இருக்கு? யுத்தங்கள் குறைஞ்சிருக்கு. இஸ்ரேலுடைய மெர்கவா டேங்க் வேகமாக வந்து அந்த ஆம்புலன்ஸ் மேல இடிச்சிட்டு கண்ணுக்கு தெரியாம போயிட்டே இருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது? அன்பார்ந்த ஆஷிக் தோழர் நேயர்களே, இன்னைக்கு நம்ம ஆஷிக் தோழர் நேயர்கள் இந்த சேனல் மற்றும் சிஜிசி டாக் ஷாப் 2 பேரும் இணைந்து இந்த மத்திய கிழக்குல நடக்கக்கூடிய, குறிப்பாக ஈரான்ல நடக்கக்கூடிய இந்த போர் சம்பந்தமான விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். சோ இன்னைக்கு நம்ம ஃபாத்திமா ரெனோசா அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோடு சேர்ந்து நம்ம என்ன பண்றோம்னா தொடர்ந்து செய்தியை கொடுக்குறோம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் ஃபாத்திமா ரெனோசா, நல்லா இருக்கீங்களா? வாலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வணக்கம் ஐபோவன் அண்ட் வெல்கம் டு சிடிசி டாக் ஷாப் அண்ட் ஆஷிக் சகோ. 2 சேனல்ஸ்லயும் வந்து நம்ம கொடுக்க போறோம். இந்திய நேர்கள் வந்து அங்க பாப்பீங்க, இலங்கை நேர்கள் வந்து இங்க பாப்பீங்க. அண்ட் 2வது நாள வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா பிரதர்? கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி. இப்ப இன்னைக்கு செய்தியை குறித்து நம்ம பாத்துருவோமா? இன்னைக்கு மத்திய கிழக்குல காலையில இருந்து பல்வேறு சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. பல விஷயங்கள் வந்து மத்திய கிழக்குல, குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரி வந்து இன்னைக்கு பெரிய அளவுல ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி போகுமாங்கிற அளவுக்கான கிரவுண்ட் இன்வென்ஷன் விஷயங்கள் எல்லாம் இருக்கு. சோ இன்னைக்கு என்ன விஷயங்கள் போயிட்டு இருக்குங்க? நீங்க அப்படியே இன்ஷா அல்லாஹ் அப்படியே ஆரம்பிங்க, என்னென்ன விஷயங்கள்னு சொல்லுங்க. ஆமா, இன்னைக்குதான் நம்ம நேத்து நம்ம இப்ப எடுக்கிற வீடியோ நாளைக்கு தான் போடுவோம். 28 தான் நம்ம போடுவோம். நேத்து நம்ம பேசி முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரம்ப் அமெரிக்கா ஜனாதிபதி வந்து ட்ரூத்ல வந்து போட்டு இருந்தாரு எப்படின்னா, இன்னொரு 10 நாள் நாங்க வந்து ஈரானுக்கு டைம் கொடுக்குறோம், அது வரைக்கும் நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குறாரு. இதுலதான் இப்ப மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ட்ரம்ப் என்ன பயப்படுறாரா? இல்லன்னா ஒத்தி வைக்கிறாரா? ஈரான் மீது எரிசக்தி கட்டமைப்பு மீது நாங்க தாக்குதல்கள் நடத்த மாட்டோம், நீங்க ஹோர்முஸ் நீரிணை ஓபன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல கோரிக்கைகளை வந்து வச்சு, இப்ப நேத்து சுப்ரீம் லீடரா கேட்டாங்க, நான் வந்து மறுத்துட்டேன்னு வேற சொல்லிருப்பாப்ல. அதுக்கப்புறம் அவர் நினைச்சு நினைச்சு ஒவ்வொரு போஸ்ட் வந்து போட்டுட்டு இருக்கிறது வந்து சர்வதேசத்தை அவர் ஒரு மாதிரி வேறு மாதிரி பாக்குறதுக்கு தோணுது இல்லையா? அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேத்து போட்ட அந்த காலக்கெடு பத்தி. இல்ல, காலக்கெடு அப்படிங்கிறது இங்க எதுவுமே கிடையாது. டைம் லைன் சொல்லிட்டு வந்து இனி அமெரிக்கா எதுவுமே வந்து டெட்டர்மின் பண்ணி தீர்மானிச்சு ஒரு விஷயத்த வந்து இங்க முடிவு செய்ய முடியாது. ஏன்னா அமெரிக்கா எல்லா கட்டங்களையும் தாண்டிதான் இந்த போரை வந்து இன்னைக்கு நடத்திட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு தெளிவா தெரியும், இந்த போர்ல நம்மளால வெற்றியே பெற முடியாது அப்படிங்கிற விஷயம் தெள்ள தெளிவா தெரியும். இருந்த பொழுதும் ஏதாவது வகையில பேசி மிரட்டி அடிபணிய வைக்கலாம் அப்படிங்கறதுதான் வந்து இன்னைக்கு ட்ரம்புடைய எண்ணமா இருக்கு. ஆனா இந்த போருடைய ஆரம்பத்துல இருந்து இப்ப வரையும் இந்த போர் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி, நேற்று சொன்ன மாதிரி 20 ஆண்டு கால முன்னெச்சரிக்கை ஒரு ஒரு பயணமா இருக்கு. இப்ப இந்த பயணத்துல ட்ரூ ப்ராமிஸ் 4 என்று சொல்லக்கூடிய இந்த போர் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதாவது சத்தியமிடப்பட்ட உண்மையான வாக்குறுதியின் அடிப்படையில ட்ரூ ப்ராமிஸ் 4ன்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் அடிப்படையில் இந்த போர் நடந்துட்டு இருக்கு. அப்ப இது 20 ஆண்டுகள் கட்டமைக்கப்பட்டனால இந்த போர், இந்த தருணத்தை ஈரான் எதிர்பார்த்துட்டு இருந்தனால இனி ஒரு காலம் பின்னடையாது. அதற்கான விஷயங்கள் என்னன்னு நேற்று சொல்லிட்டேன். ஒரு 5 நிபந்தனைகளை கொடுத்திருந்தாங்க. நான் சொன்ன மாதிரி போர் உடனடியா நிறுத்தணும், தங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது, ஹர்மூஸ் நீரை தங்களுக்கானதாக இருக்கும், அதே போல மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய எல்லா அரபு நாடுல இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்கள், சொத்துக்கள், கட்டமைப்புகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடணும் அப்படிங்கிற விஷயங்களை அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்ப இதுல வந்து ரொம்ப தெளிவா நான் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரூ ப்ராமிஸ் போர் இருக்குல்ல, இது ஈரானுக்கான பாதுகாப்புக்கான ஒரு முன்னெச்சரிக்கை போர் கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க மத்திய கிழக்க பாதுகாக்கணும். இன்னும் கூடுதலா சொல்லணும்னா 1998ல ஹமாஸுடைய ஃபவுண்டர் ஷேக் அகமது யாசீனை வந்து கொமேனி சந்திக்கிறார். ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் சந்திக்கிறார். இந்த சந்திப்பு என்பது வரலாற்று சிறப்பு மிக்க சந்திப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திப்புல ஷேக் அகமது யாசீன் பலஸ்தீன்ல என்னென்ன கொடுமைகள் நடக்குது, காசா மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, இனப்படுகொலை எப்படி இஸ்ரேல் கட்ட வைக்குதுங்கிற பல விஷயங்களை, இந்த சியா சன்னி பிரச்சனைகளை கலைந்து 2 தலைவர்களும் பேசுறாங்க மணிக்கணக்குல. அப்படி பேசி முடிக்கும் போது ஷேக் அகமது யாசீன்ட்ட கொமேனி கொடுத்த உத்தரவாதம் என்ன தெரியுமா? சத்தியமிட்டு சொல்கின்றேன், எவ்வளவு தலைமுறைகள் மாறினாலும் சரி, காலங்கள் கழிந்தாலும் சரி, இந்த இஸ்ரேலை அழிக்காமல், அல் அக்சாவை மீட்காமல் நாங்கள் ஓய மாட்டோம்ங்கிற அந்த சத்தியமிட்ட காணொலி இன்னைக்கு சோசியல் மீடியால கிடைக்குது. ஒரு பெரிய ஷாக். இன்னைக்கு சலஃபிகளா இருந்து இது ஈரானை பெரிய அளவுல வஞ்சகத்தோடு குமிழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஷாக். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்கு ஷியா சன்னி பிரச்சனை கிடையாது, இங்கு பிரச்சனையே இஸ்ரேல்.
இங்க பிரச்சனையே ஜியோனிசம் என்று சொல்லக்கூடிய அந்த சித்தாந்தம், இந்த ஜியோனிச சித்தாந்தம் அகண்ட இஸ்ரேலை உருவாக்க துடிச்சிட்டு இருக்குது. சோ அந்த அந்த ரூட் ஆஃப் காஸ்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா இன்னைக்கு பலஸ்தீன் மக்களுக்காக, மத்திய கிழக்குடைய விடுதலைக்காக இந்த ஈரான் இன்னைக்கு இந்த போரை முழு வழிவிட கட்டமைச்சு இன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கு. சோ அதை நம்ம பாக்குறோம். இன்னொரு அதுல விஷயம் நான் சொன்னேன் நேத்து, பல்வேறு கல்ஃப் கண்ட்ரி மேல தாக்குதல் நடத்துதுல, இது சரியான போக்கான். அடிப்படை காரணம் கல்ஃப் கண்ட்ரி எல்லாமே அமெரிக்க அடிமைகளா இருக்கு, அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்களை வச்சுட்டு இருக்குது. அப்ப ஈரான் ஒரு எச்சரிக்கை கொடுக்குது. நீங்க ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி 12 நாள் யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல முதல் தாக்குதல் நடத்துவதற்கு கத்தார் தான் உதயத் என்று சொல்லக்கூடிய இந்த ஏர்பேஸை பயன்படுத்துவதற்கு அனுமதி கொடுத்துச்சு. சவுதி ஒரு பக்கத்துல ஒரு அனுமதி கொடுத்துச்சு. அப்ப ஈரானுக்கு தெளிவா தெரியுது, இந்த அரபு நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள், குறிப்பாக சவுதி அரேபியா, குவைத்து, கத்தாரு, பஹ்ரைனு இது போன்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் விடுதலை பலஸ்தீனை விரும்புறாங்க, அல்ல அக்சாவை மீட்க வேண்டும் என்பதை விரும்புறாங்க, ஒரே உம்மத்தாக நம்ம இருக்கணுங்கிறத விரும்புறாங்க. ஆனால் அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அதை விரும்பல, அவர்கள் அமெரிக்க அடிமைகளாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த ஈரான் புரிஞ்சுக்கிச்சு. அதனாலதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, கிட்டத்தட்ட இன்னைக்கு கிரவுண்ட் இன்வென்ஷன் நடக்கக்கூடிய சூழல் உருவாயிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு அமெரிக்காவுடைய ட்ரூப்ஸ் 2 இடங்கள் இறங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பலூச்சிஸ்தான்ல இன்னைக்கு இறங்கக்கூடிய சூழல் உருவாயிருக்கு. அப்ப பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான்ல இறங்கக்கூடிய சமயத்துல பாகிஸ்தான் அதை கண்டிக்குமான்னு கேட்டா சற்று ஐயம் இன்னைக்கு எழுந்திருக்கு. அது ஏன்னா பின்னாடி சொல்றேன். இன்னொரு இடம் பாத்தீங்கன்னா, ஈராக்ல இன்னைக்கு இறங்கக்கூடிய சூழல் இருக்காங்க. அமெரிக்க துருப்புகள் கிட்டத்தட்ட 10,000 துருப்புகள் ஈராக் வழியாக ஈரானுக்குள்ள நுழைவதற்கான சூழல் உருவாகிருக்கு. இப்ப இந்த 2 இடங்கள்ல எப்படி இன்னைக்கு அமெரிக்க துருப்புகள் தடுக்கப்படுறாங்கன்னா, ஈராக்குக்குள்ள இருக்கக்கூடிய அரசு இருக்கு பாத்தீங்களா, இந்த அரசு நேரடியாக அங்க இருக்கக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன், ஈரானுக்கு கீழே வரக்கூடிய ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன் அமைப்புக்கு கீழே வரக்கூடிய PMU என்று சொல்லக்கூடிய பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட், இது பெரிய அளவுல செயல்பட்டு இருக்கு. அதாவது ஈரானுடைய கொள்கைக்கு உடன்பட்டு மத்திய கிழக்கை விடுவிக்கணுங்கிற அந்த ஒரே புள்ளியில ஈராக்குக்குள்ள செயல்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பலஸ்தீன் போர் ஆரம்பிச்சு, தூஃபான் அல் அக்ஸா ஆரம்பிச்சு இந்த 3 ஆண்டுகள்ல ஈராக்ல பல இடங்கள்ல அமெரிக்காவுடைய நிலையங்களை அடிச்சு ஓட விட்டுருக்கு. அந்த யூனிட் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, அந்த யூனிட்டுக்கு அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்கு, நீங்கள் முழுமையாக என்ன பண்ணலாம், வரக்கூடிய அமெரிக்க துருப்புகளையும், ISIS தீவிரவாதிகளையும், மொசாதுடைய உளவாளிகளையும், CIA உடைய கைகூலிகளையும் நீங்க என்ன பண்ணலாம், அடிச்சு விரட்டலாம் சொல்லக்கூடிய உத்தரவாதம் கொடுத்திருக்கு. அதனால அமெரிக்க துருப்பு ஈராக்குள்ள இறங்கி ஈரானுக்குள்ள போகணும்னு நினைச்சிச்சுன்னா அந்த இடத்துல பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் இருக்கு, அடிச்சு பதிலடி கொடுக்கும். இந்த பக்கம் பாகிஸ்தான் பலுச்சிஸ்தானுக்கு வந்துட்டீங்கன்னா அங்க ஒரு அச்சம் இருக்கு. ஏன் அச்சம் இருக்குன்னா, இவ்வளவு நாள் பெரிய அளவுல ஈரான் பாகிஸ்தானுக்கு உதவிட்டு இருந்துச்சு. இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, இந்தியா பாகிஸ்தானுக்கு மத்தியில பிரச்சனை வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல பெரிய அளவுல நின்னு பேசுனது யாருன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக ஈரானா இருக்கு. ஈரான் பெரிய இடத்துல நின்று பேசுச்சு. அதே போல பாகிஸ்தானுக்கு பல இடத்துல சப்போர்ட் பண்ணி இருக்குது. இருந்த பொழுதும் இன்னைக்கு பாகிஸ்தான் ஈரானுடைய முதுகுல குத்தி இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். ஏன் குத்தி இருக்குன்னா, ஹர்மஸ் நீரிணை என்பது யார் யாருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுச்சுன்னா, சீனா, பாகிஸ்தான், இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளுக்கு செல்வதற்கு அனுமதி கிடைச்சிச்சு. அப்ப அந்த அனுமதி எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னா, மனிதாபிமான அடிப்படையிலும் நட்புறவு அடிப்படையிலும். ஆனா இன்னைக்கு பாகிஸ்தான் என்ன வேலை பார்த்திருக்கு தெரியுங்களா, பாகிஸ்தான் கொடிதாங்கிய கப்பல்கள் எல்லாமே மறைமுகமாக ஹர்மூஸ் நீரிணை வழியாக அமெரிக்காவுக்கு அனுப்பிட்டு இருக்கு, மேற்குலகத்திற்கு பாகிஸ்தான். இதை கண்டுபிடிச்ச ஈரான், இன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அப்பாஸ் அராக்சி சொல்லியிருக்காரு, மனம் வேதனை அடைகின்றேன், என் நட்பு நான் என்று நம்பிக்கொண்டிருந்தவன் என் முதுகில் குத்தி விட்டான்னு சொல்லி இன்னைக்கு பாகிஸ்தானை பெரிய அளவுல சாடிட்டு இருக்கு. ஏனென்றால் பாகிஸ்தானுடைய அரசு ஒரு நிலையான அரசு கிடையாது. ஷரீப் என்று சொல்லக்கூடிய நபர் ஒரு தகுதியான ஆட்சியாளரும் கிடையாது. ஏனென்றால் தீவிரவாதம் தலைதூக்கி இருக்கு பாகிஸ்தான்ல அப்படின்னா அதற்கு காரணம் ஷரீப். முன்பிருந்த இம்ரான்கானுடைய ஆட்சி நலமான ஆட்சியா இருந்துச்சு, சீனாவுக்கு ரஷ்யாவுக்கு ஆதரவா இருந்தார். ஆனால் இன்னைக்கு பாகிஸ்தான்ல இப்படிப்பட்ட சூழல் இருக்கிறனால, அவர் அமெரிக்க அடிமையாக இருக்கிறனால, உங்களுக்கு தெரியும் அமெரிக்க தலைவர் ட்ரம்ப்புக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அமைதிக்குன்னு சொன்ன நபர் இந்த ஷரீப் தான். அப்ப அப்படிப்பட்ட நபர் இன்னைக்கு இப்படிப்பட்ட நயவஞ்சக வேலையை செஞ்சனால இன்னைக்கு பெரிய கோபத்துல பாகிஸ்தான் மேல இன்னைக்கு ஈரான் இருக்கு. அதே சமயத்துல இந்தியா மக்களுக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்கு. ஏனென்றால் இந்திய மக்கள் எல்லாமே ஈரானுக்கு நிதி உதவி செஞ்சிருக்கிறாங்க. இந்திய முஸ்லிம்கள் எல்லாமே பீகார், அசாம் போன்ற நாடுகள்ல இருந்து நிதிகளை திரட்டி பெரிய நிதி உதவி செஞ்சிருக்காங்க. சோ அவங்களுடைய ராக்கெட், இன்னைக்கு ஏவன ராக்கெட்ல பாத்தீங்கன்னா இந்தியா தேங்க்ஸ் டு இந்தியன் பீப்புள்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சீனாவுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க, சில நாடுகளுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. அப்ப இந்தியா பாகிஸ்தானை இப்படிதான் இது அணுகிட்டு இருக்கு. சோ இந்த சூழல், அப்ப இந்த தரைவழி தாக்குதல் தான் இன்னைக்கு பெரிய காலையில இருந்து அந்த பெரிய பேசு பொருள். தரைவழி தாக்குதல் அமெரிக்கா மூவ் பண்ணிட்டு இருக்குல்ல, இதே வேளையில இஸ்ரேல் இன்னைக்கு 2 முக்கியமான இடங்கள்ல தாக்குதல் நடத்தி ஈரானை மேலும் கோவப்படுத்தி இருக்கு. என்னென்ன இடங்கள் கேட்டீங்கன்னா, முக்கியமாக ஈரான்ல இருக்கக்கூடிய எஃகு தொழிற்சாலைகள் மேல தாக்குதல் நடத்தி இருக்கு. இஸ்பஹான், அஹ்வாசில் என்று சொல்லக்கூடிய 2 இடங்கள், இஸ்பஹான், அஹ்வாசில், இந்த 2 இடங்கள்ல எஃகு தொழிற்சாலைகள் மேல நடத்தப்பட்ட தாக்குதல் ஒரு பெரிய அழிவாக ஈரான் இன்னைக்கு பாக்குது. சோ இதற்கு பதிலடியாக இன்னைக்கு மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய
5 அரபு நாடுகள், இஸ்ரேல் அல்லாத 5 அரபு நாடுகள், அதாவது சவுதி அரேபியா, யுஏஇ, கத்தார், பஹ்ரைன், குவைத், இந்த 5 நாடுகள் மேல இருக்கக்கூடிய எஃகு தொழிற்சாலைகள் மேல நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் சொல்லக்கூடிய இன்னைக்கு தனது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கு. ஏனென்றால் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற அடிப்படையில இன்னைக்கு ஈரான் தனது களத்தை உருவாக்கிருச்சு. அதே வேளையில இஸ்ரேல் மற்றொரு இடத்தையும் தாக்குதல் நடத்தியிருக்கு. அணுசக்தி தொடர்பான ஒரு இடம், அராக் என்று சொல்லக்கூடிய இடம், கனநீர் அணுசக்தி வளாகம், இதன் மேல ஒரு பெரிய பாரிய தாக்குதலை வந்து இன்னைக்கு இஸ்ரேல் வந்து கொடுத்திருக்கு. இது சமீபமாக ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவமா இருக்கு. சோ இந்த அடிக்கு பதிலடியாக இன்னைக்கு ஈரான் பலகட்ட அடிப்படையில தயாரா இருக்கு. தனது போர்க்கப்பலை வந்து எந்த அடிப்படையில வந்து இன்னைக்கு கடல்கள் பெர்சியன் கல்ஃப்ல இறக்கி இருக்குன்னா, ஒரு போர்க்கப்பல் நிறையவே ட்ரோன்களை மையமாக வைத்து இன்னைக்கு வந்து பெர்சியன் கல்ஃப்ல வந்து இறக்கி இருக்கு. ஏன்னா இந்த கிரவுண்ட் இன்வென்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரவுண்ட் இன்வென்ஷனை தடுக்கணும், அமெரிக்காவுடைய தரைவழி தாக்குதலை தடுக்கணுங்கிறதுக்காக இந்த ஏற்பாடுகளை கொண்டு போயிட்டு இருக்கு. மற்றொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெறும் ஈரானுடைய IRGC ராணுவம் மட்டும் களத்துல கிடையாது. நல்லா யோசிக்கணும், ஈரானுடைய மக்கள் களத்துல இருக்கிறாங்க. நான் நேற்று சொன்னேன் தெரியுங்களா, கார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான தீவு, அதாவது எண்ணெயை கொண்டு போய் சுத்தி செஞ்சு ஏற்றுமதி செய்யக்கூடிய தீவு. இந்த தீவுல இன்னைக்கு ஈரானுடைய மக்கள் போய் நிக்கிறாங்க. எதற்கு நிக்கிறாங்க தெரியுமா? அமெரிக்க பட நீ வா, உனக்கு வரவேற்பு சூப்பரா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஈரானுடைய மக்கள் இன்னைக்கு கார்க்கு தீவுல நிக்கிறாங்க. அதே போல ஹர்மஸ் நீரிணை இருக்குல்ல, அதற்கு பக்கம் இருக்கக்கூடிய தீவுலையும் ஈரானுடைய மக்கள் தங்களது நாட்டை பாதுகாக்க இன்னைக்கு கூட்டமாக மனித சங்கிலிகள் போல கையை கோர்த்து கொண்டு நிற்கிறார்கள். அப்ப ஒரு நாட்டை பாதுகாப்ப வெறும் அரசு மட்டும் இங்க களத்துல நிக்கல, மக்களும் களத்துல தியாகிகளாக மாற தயாரா இருக்காங்க அப்படிங்கிறதா நாம இந்த செய்தியின் வழியாக பார்க்க முடியுது. அதே நேரம் நம்ம நேத்து வந்து வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு செய்தி ஒண்ணு வந்துருந்துச்சு, IRGC-னுடைய கடற்படை தளபதி வந்து கொல்லப்பட்டதாக, இல்லையா? அந்த தகவல் பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்லிருங்களேன். ஏன்னா ஹோர்முஸ் நீரிணை ஊடாக போற கப்பல்களை தடுத்து நிறுத்துவதுல வந்து அவரும் ஒரு பங்களிப்பு கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து வெளியாக இருந்துச்சு இல்லையா? ஆமா 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 ஆமா. ஆனா அவரு இறந்ததான செய்தி வெளிவந்தால் கூட இன்னைக்கு வந்து ஈரான் அதை வந்து டிக்ளரேஷன் பண்ணல. இன்னைக்கு ஈரான் ஆகட்டும், பலஸ்தீன் ஆகட்டும், ஒரு நபர் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த செய்தியை கொஞ்சம் மூடி மறைச்சுதான் வெளியிடுது. அது ஒரு பெரிய சர்ப்ரைஸா நமக்கு இருக்குன்னா, இறந்த நபருடைய செய்தி உண்மையாக இருந்தாலும் கொஞ்சம் காலக்கெடு எடுத்துக்குது. ஏன்னா எதிரிகளை சற்று குழப்ப வேண்டும், உளவியல் ரீதியாக அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நடவடிக்கை ஏற்படுத்துது. சோ இந்த செய்தி இன்னும் உறுதிப்படுத்தல, ஈரான் உறுதிப்படுத்தல. மற்றபடி மேற்குலக ஊடகங்கள் எல்லாமே தொடர்ந்து இந்த செய்தியை விடுது. பொதுவாகவே இன்னைக்கு இஸ்ரேல் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொன்னாலே அது இறந்ததாகத்தான் காணப்படுது. அதை நம்ம எந்த அளவு மூடி மறைச்சாலும் கடைசியில ஒரு இறப்பு செய்தி தான் நமக்கு கிடைக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப வர காணொளிகள் ஆகட்டும், ஒரு சில பிக்சர் ஆகட்டும், இது AI உண்மையா அப்படின்னு நமக்கு வந்து அதை டிக்ளேர் பண்றதுக்கே ரொம்ப டைம் எடுக்குது இல்லையா? இப்ப இன்னைக்கு ஒரு புகைப்படம் வெளியாக இருந்துச்சு, மறைந்த சுப்ரீம் லீடர் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய லாஸ்ட் CCTV ஃபுட்டேஜ்ல ஒரு போட்டோ நீங்க அதை கவனிச்சீங்களோ தெரியல. அவர் குர்ஆன் ஓதிட்டு இருந்திருக்காரு அந்த 28ஆம் தேதி. பக்கத்துல வந்து முன்னாள் சுப்ரீம் லீடர் ரூஹுல்லா கொமேனி அவருடைய பிக்சர் இருக்கு, கிட்ட காசிம் சுலைமானி அவர்களுடைய புகைப்படம் இருந்துச்சு. அதை பத்தி நான் சில தகவல்கள் சொல்ல முடியுமா? அது நிஜமானதா இல்ல நான் வந்து AI மக்களுக்கு வந்து சொல்லணும் இல்லையா? முழுக்க அது வந்து அந்த புகைப்படத்தை வச்சு நம்ம டிக்டேட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நிறைய புகைப்படங்கள் எடுக்கப்பட்டிருக்குது. அந்த புகைப்படங்கள் தான் வந்து அவருடைய இறப்பின் இறுதி தருணமான புகைப்படம் நம்ம டிக்ளரேஷன் பண்ணணும். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு AI வந்த பின்னாடி எது உண்மை எது போய் நம்ம கண்டுபிடிக்க முடியல. மிகப்பெரிய டீஃபேக்ட் பண்ணி அதை வந்து மாடிஃபை பண்றாங்க. இப்ப நெத்தனியாஹுடைய இறப்பை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் சந்தேகம் இருக்கு. நெத்தனியாஹு உயிரோடு இருக்கிறாரா, இறந்து விட்டாரா? கேள்விக்கு நம்மகிட்ட பதிலே இல்லை. ஏன்னா அவருடைய காணொலி அடுத்தடுத்து வருது, அவர் பேசுறாரு. ஆனா முன்னாடி வந்த காணொலிகளோட இப்ப வர காணொலிகளை நம்மளால கண்டுபிடிக்க முடியல. ஆனா முன்னாடி வந்த காணொலிகள்ல பல காணொலிகள் வந்து AI மூலம் உருவாக்கப்பட்டிருந்துச்சு. அப்ப இங்க AI என்பது இந்த போரை பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியாக மிகப்பெரிய அளவுல அச்சுறுத்தும் விதமாக, இந்த போரை திசை திருப்பும் விதமாக இன்னைக்கு பயன்படுத்தப்படுது. சோ AI வழியாக வரக்கூடிய புகைப்படங்களை வைத்து நம்ம எந்த முடிவும் இன்னைக்கு எடுக்க முடியாதுங்கிற விஷயத்தை தான் பார்க்க முடியுது. ஹோர்முஸ் நீரிணை ஊடாக வந்து கப்பல்கள் போவதற்கு தொடர்பாக ஈரான் கூட ஒரு 30 நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதை பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? அது தொடர்பாக ஏனைய நாடுகள் பேச்சுவார்த்தை அதை பத்தி பெரிய தகவல்கள் வரல. ஆனா இந்த போரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பெரிய ஆயுதமாக ஈரான் கருதுவது அந்த ஹர்மோஸ் நீரிணை தான். சோ அந்த நீரிணையை வந்து எக்காலம் கொண்டும் மேற்குலகத்திற்கு கொடுக்க கூடாதுன்னு தெளிவா இருக்கு. எந்தெந்த நாடுகள் நட்புறவோடு இருக்கோ அந்த நாடுகளுக்கு அனுமதி கிடைக்கும் அப்படிங்கறது பார்க்க முடியுது. ஸ்பெயினுக்கு கூட கிட்டத்தட்ட சில அனுமதிகள் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் நட்பு நாடுகளுக்கு, அதாவது ஈரானுக்கு பக்கபலமா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு அந்த அனுமதி கிடைக்குது. சோ இதை நான் சொல்லும் போது மொரோக்கோ விஷயத்த ஒண்ணு சொல்லணும். சமீபமா கிடைச்சு, மொரோக்கோங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு நினைச்சிட்டு இருக்கிறோம், பஹ்ரைனுங்கிறது ஒரு இஸ்லாமிய நாடு நினைச்சிட்டு இருக்கோம். இந்த 2 நாடுகள் இன்னைக்கு 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒண்ணு, பஹ்ரைன்ல பாத்தீங்கன்னா ஈரானுக்கு ஆதரவாக தெரிவித்த ஒரு இளைஞரை கைது செய்து துன்புறுத்தி அடிச்சு கொண்டிருக்குது பஹ்ரைனுடைய அரசு. பாருங்க, அப்ப யூதனுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் பண்ணுது. யூதனுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக ஒருத்தன் வந்து பதிவு போடுறான்னா அவன் கைது.
ஈரானுக்கு ஆதரவாக பதிவு போடுறான்னா அவன் கைது. அப்ப இன்னைக்கு பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய இஸ்லாமிய ஆட்சி கிடையாது, அது ஒரு யூத ஆட்சி. மொரோக்கோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னா, மொரோக்கோல ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நபர் பேர் இஸ்லாமிய பேர், ஆனால் அவர் யூதராக இருந்து கொண்டு இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல்ல இருந்து தப்பி வர்றாங்க பாத்தீங்களா ஜூஸ், யூதர்கள், இவர்களுக்கு மொரோக்கோல இடம் கொடுக்கணும், அவர்களுக்கு நிலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிராமப்புறத்துக்கு சென்று மக்களை அடிச்சு விரட்டிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு மொரோக்கோடைய அரசு. விரட்டி அவர்களை காலி பண்ணிட்டு இருக்க அந்த மக்கள் இன்னைக்கு மொரோக்கோ அரசுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நிலைமை பாருங்களேன், நாம் எந்தெந்த நாடு இஸ்லாமிய நாடு நம்பிட்டு இருந்தீங்களோ அந்த நாடு எல்லாமே இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அடிவருடியாக செயல்படுது. ஏன்னா அடிப்படை காரணம், ஒரு காணொலி சமீபமா பரவிட்டு இருந்துச்சு. என்னன்னா, ஒரு யூத தலைவர் ஒருத்தர் ஒரு பெரிய மாநாட்டுல சொல்றாரு, ஆப்ரஹாம் அகார்டு, ஆப்ரஹாம் ஷீல்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒப்பந்தம், அதாவது அந்த மாநாடுடைய நோக்கம் என்னன்னா, ஜூஸ் அங்கீகரிக்கணும், ஜூஸை ஏத்துக்கணும், ஜூஸுடைய கொள்கைகளை பின்பற்றணும், அவங்க கொடுக்கக்கூடிய வெகுமதிகளை வாங்கி கொண்டு பயனடையணும் அப்படிங்கிறதுக்கான மாநாடு அது. அந்த மாநாடுல யார் யாரை வந்து பெருமைப்படுத்தி அவார்டு கொடுக்குறாருன்னா, முதல் யுஏஇயுடைய தலைவரா இருக்கக்கூடியவருக்கு, அடுத்து பஹ்ரைனுடைய தலைவருக்கு, அடுத்து சொல்றாரு சவுதியுடைய தலைவருக்கு. சவுதியுடைய தலைவருடைய பேரை 10 முறை உச்சரிக்கிறாரு. ஏன்? இப்ப சவுதியுடைய தலைவர் மிற்ற தலைவர்களை விட, மித்த இஸ்லாமிய நாடுகளுடைய தலைவரை விட அதிகமான முறையில என்ன பண்றாரு, ஈரானை எதிர்க்கிறார், அதிகமான முறையில நமக்கு ஆதரவாக இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படை காரணம் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு யூத தலைவர் பதிவு போடுறாருன்னா, இன்னைக்கு இந்த பஹ்ரைன், குவைத்து, கத்தாருடைய நிலைமைகள் மிகப்பெரிய உள்ள கவலைக்குறியா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், ஆட்சி மாற்றம் என்பது இங்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இந்த போர் எதை நோக்கி நான் போகுதுன்னு என்னால பார்க்க முடியுதுன்னா, ஒரு பக்கம் அமெரிக்காவுடைய துருப்புக்கள் ஈரானை அழிப்பதற்கு தரைமார்க்கமாக இறங்கிட்டு இருக்காங்க, மற்றொரு பக்கம் இந்த 5 நாடுகள் இருக்குல்ல, நான் சொன்ன பஹ்ரைன், குவைத்து, கத்தாரு, சவுதி அரேபியா, இதற்குள்ள வந்து இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் போராளிகள் உள்ள போயிட்டாங்கன்னா, நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு பஹ்ரைன்ல மக்கள் எல்லாமே மிகப்பெரிய போராட்டம் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை, எங்கள் மக்களை கொன்று இந்த இஸ்லாமிய உம்மத்துக்கு எதிராக இஸ்ரேலியுடைய கைக்கூலியாக இருக்கக்கூடிய இந்த மன்னர் ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை, பஹ்ரைன் மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. போராடக்கூடிய மக்களை கைது செய்து சித்தப்படுத்திட்டு இருக்கு பஹ்ரைன் அரசு. சோ இன்னைக்கு பஹ்ரைன் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் உள்ளவரும் இந்த ஆட்சியை கவிழ்க்கும், நல்லது ஒரு ஆட்சியை கொடுக்கும் பஹ்ரைன் மக்கள் நம்புறாங்க, குவைத் மக்கள் நம்புறாங்க. சவுதிக்கு கிட்டத்தட்ட எப்படி வாய்ப்பு இருக்குன்னா, ஒருவேளை ஹவுதிகள் அன்சாருல்லாக்கள் பெரிய அளவுல இன்வால்மெண்ட் ஆனாங்க இந்த போருக்குள்ளனா, அவங்க எந்த ரீசனுக்குள்ள போவாங்கன்னா சவுதிக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. ஹவுதிகள் அன்சாருல்லாக்கள் சவுதிக்குள்ள போனாங்கன்னா இஜாஸ் பகுதியை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன், மக்கா மதீனாவை கூட ஹவுதிகள் அன்சாருல்லாக்கள் இந்த சவுதி ஆட்சி செய்யக்கூடிய அமெரிக்க அடிமைகள், யூத கைகூலிகள் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் இந்த மக்கா மதீனாவை கூட பிடிப்பதற்கான வாய்ப்புகள் ஹவுதிகள் அன்சாருல்லாக்கிட்ட இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. அப்ப வெறும் இந்த நிலையோட நிக்காது, பாப்புலர் மொபிலைசேஷன் யூனிட் சிரியாவுக்குள்ள போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சிரியாவை பயன்படுத்தி சிரியாவில் ஒரு நல்லாட்சியை கொண்டு வரணும், இந்த இப்ப இருக்கக்கூடிய சாராவை தூக்கிட்டு, அமெரிக்க கைக்கூலி சாரா, இந்த சாராவுடைய ஆட்சியை தூக்கிட்டு நல்லாட்சியை கொடுக்கணுங்கிற ஒரு முயற்சியிலும் இன்னைக்கு பிஎம்இ ஈடுபட்டு இருக்கு. அப்ப ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் அமைப்பு இந்த போர்க்கால சூழல்ல மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க சொத்துக்களையும் கட்டிடங்களையும் அனைத்தையும் அழித்து முடித்து விட்டு அங்கு நல்லதோர் ஆட்சியை கொடுப்போம், அந்த ஆட்சியின் கீழ் எக்காலமும் அமெரிக்க தலையீடு இருக்காது, அமெரிக்க கைக்கூலிகள் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதா இந்த போருடைய ஒரு இலக்காக இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அப்படி இலக்காக இருந்தாலும் இப்போ வந்து என்னன்னா, இப்போ மிக முக்கியமா சொல்லி ஆகணும், மிடில் ஈஸ்ட்ல வந்து கிட்டத்தட்ட எங்களுடைய இலங்கை நாட்டை சேர்ந்தவர்களே ஒரு 10 லட்சம் பேர் வரைக்கும் இருக்காங்க. சவுதி, குவைத், பஹ்ரைன், கட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை சேர்ந்தவர்களும் அதிகமாக துபாயில வந்து வசிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? நிறைய மலையாளிகள் கூட அதிகமாக துபாய் நகரத்துல இருக்காங்க. இப்ப இப்படியான ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது மத்திய கிழக்கு நாடுகள் வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாம போகுது, நம்ம திரும்ப சொந்த ஊருக்கே வந்து செட்டில் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து இந்தியர்களுக்கு இருக்கும் இல்லையா? நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்போ இந்த யுத்த போர் சூழ்நிலை வந்து முடிவடைஞ்சாலும் மக்களுக்கு, தமிழக மக்களுக்கோ இந்திய மக்களுக்கோ மத்திய கிழக்கு அப்படிங்கிறது பாதுகாப்பாக அமையுமா? எதிர்காலத்துல அங்க போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறது அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? இல்ல, நிச்சயமா அது வந்து பாதுகாப்பான பூமி தான். அது வந்து ஒரு சிறந்த பூமி, ஒரு வளமான பூமி, ஒரு பாதுகாப்பான பூமி. சொல்லப்போனா இந்திய இலங்கை மக்களுக்கு வந்து பெரிய வாழ்வாதாரத்தை கொடுத்து ஒரு வளமான நிலையை உருவாக்கின பூமி இல்லைன்னு நம்ம சொல்லல. இஸ்லாமிய நாடு, வளர்ச்சியான நாடுனாலே நம்ம எதை சொல்லுவோம்? இங்க இருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தானு, பாகிஸ்தான், இதையா நம்ம சொல்ல போறோம்? நம்ம அதை தான் சொல்லுவோம். ஏன்னா அது வளர்ச்சி எட்டி இருக்கு. ஆனா வளர்ச்சி எட்டினால் கூட முறையான முறையில வந்து அமெரிக்க சார்பு நிலை இல்லாம இயங்காத நிலை இருக்கிறனாலதான் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் உருவாயிட்டு இருக்கு. அப்ப காலப்போக்குல ஈரான் தலையெடுத்து, ஈரானுக்கு தேவை அடிப்படை ஒன்றே ஒன்றுதான், மத்திய கிழக்குல எங்களுக்கு எதிராக யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான். அப்படி அதோடு சேர்த்து மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள் முழுக்க முழுக்க ஒன்றாக சேர்ந்து விடுதலை பலஸ்தீனுக்காகவும் அல்ல அக்சாவுக்காகவும் குரல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலையாய கடமையும் இருக்கு. இது சொல்ல போனா வெறும் வந்து ஈரானுடைய கடமை கிடையாது, ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மத்துடைய கடமை.
அல் அக்ஸாவை மீட்க வேண்டும், விடுதலை பலஸ்தீனை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்ற இந்த கொள்கை யாருடைய கொள்கை? நிச்சயமாக உம்மத்துடைய கொள்கை. ஆனால் இன்னைக்கு ஈரான் அதை தாங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. பலஸ்தீனில் இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் தாங்கிக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த அரபு நாடுகள் மௌனமாக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி. எதிரிக்கு பாருங்க கூட்டாளி எவ்வளவு பேர் இருக்கிறான். ஐரோப்பிய நாடுகள் ஃபுல்லா கூட்டாளி, பிரிட்டன், பிரான்ஸ், இன்னும் இத்தாலி போன்ற பல நாடுகள் கூட்டாளியா இருக்கிறான். ஆனால் இங்கு பலஸ்தீனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட யார் கூட்டாக இருக்கிறா? எந்த அரபு நாடுகளும் கூட்டாக இல்லை. ஓஏசி அதுவும் கண்டுகொள்வதில்லை. ஒப்பாக் என்று சொல்லக்கூடிய அமைப்பு அதுவும் கண்டு கொள்வதில்லை. அதே போல இன்னும் அரபு லீக் இந்த போன்ற எந்த கூட்டமைப்புமே பலஸ்தீனுடைய விவகாரங்கள்ல மௌனமாக இருப்பதன் விளைவுதான் இந்த போருக்கான அடிப்படை காரணம். அப்ப இறுதியில நாம் நினைப்பது என்னன்னா, இந்த நாடுகள் அமெரிக்காவுடைய தொடர்பை துண்டித்து விட்டு ஒரு நல்லதொரு சூழலை மத்திய கிழக்குல கொண்டு வரணும்னா அமெரிக்காவை துண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற நிலையை தான் ஈரான் தெளிவா அவங்களை எடுக்க முயற்சி பண்ண வைக்குது. சொல்லுங்க. இல்ல அது இப்ப நம்ம ஈஸியா வார்த்தையால சொல்லிடுறோம் இல்லையா? மத்திய கிழக்கு உடனான துண்டிப்பை மேற்கொண்டு தனியாக இயங்க எப்படி முடியும்னு பார்த்தாக்கா, கிட்டத்தட்ட 8 நாடுகள்ல, மத்திய கிழக்குல உள்ள 8 நாடுகள்ல அமெரிக்காவினுடைய ஏர் பேஸ், நேவல் பேஸ், அதுக்கப்புறம் மிலிட்டரி பேஸ் இருக்கு. இதையெல்லாம் அவங்க தாண்டி அதை கலந்து தனியா இருந்துட முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சாத்தியமாகுமா முதல்ல? இல்ல அதுக்கான போராட்டம் ஈரான் இதை பாக்குது. ஈரானை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தங்களுடைய பாதுகாப்புன்னு பார்க்கல, ஒட்டுமொத்த மத்திய கிழக்குடைய பாதுகாப்புன்னு பாக்குது. இப்ப நீங்க கேட்கக்கூடிய கேள்வி, இத உடனடியாக நிறுத்திட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் வாழ்வாதாரம் பாதிக்குன்னு கேக்குறீங்க. வாழ்வாதாரத்தை தாண்டி மத்திய கிழக்குடைய பாதுகாப்புன்னு என்ன இருக்கு? வளங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல. உதாரணத்துக்கு நீங்க பலஸ்தீனை ஏன் குறி வைக்கிறாங்க தெரியுங்களா? ஆக்சுவலி இஸ்ரேல், அமெரிக்கா, மேற்குலகம் ஒன்று மதவாத சிந்தனை, அகண்ட த கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்கணும் அப்படிங்கிறது. இரண்டாவது பொருளாதார சிந்தனை. இன்னைக்கும் பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய மெரின் பகுதிகளில் பல்வேறு கனிம வளங்கள் இருக்கு. அந்த வளங்களை திருடி மேற்குலகம் கொண்டு போச்சுன்னா பல பில்லியன் டாலர் சம்பாதிக்க முடியும். இதே போலத்தான் நீங்க சூடான் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூடான் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறிய நாடு. இந்த நாட்டை சுரண்டியது யாருன்னா மேற்குலகம் கிடையாது, மேற்குலகம் இல்லை. இந்த நாட்டை சுரண்டியது யுஏஇ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? யுனைடெட் எமிரேட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, துபாய். இது போன்ற நாடுகளுடைய வளர்ச்சி எப்படி சாத்தியமாச்சுன்னா, இவங்கள்ட்ட கச்சா எண்ணெய் வளம் எல்லாம் கிடையாது. இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வளங்கள் என்பது மிக குறைவு, கச்சா எண்ணெய் வளம். ஆனால் சூடான்ல இருக்கக்கூடிய வளங்களை திருடுவதற்காக RSF என்று சொல்லக்கூடிய தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கி அங்க உள்ள விட்டு அங்க மிகப்பெரிய கழகங்களை உருவாக்கி சூடான்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருடி கொண்டு வந்த கச்சா பொருட்களை வச்சுதான் இன்னைக்கு கிட்டத்தட்ட UAE எல்லாம் வளர்ந்துருக்கு. அப்ப ஒரு முஸ்லீம் நாட்டையே சுரண்டிட்டு இருக்கிறான். அப்படிங்கிற சமயத்துல மத்திய கிழக்குல இன்னும் பல நாடுகள்ல இருக்கக்கூடிய வளங்களை திருடணும். ஈராக்லாம் ஏன் இந்த அளவு பின்தங்கி இருக்கு? ஏன் லிபியா பின்தங்கி இருக்கு? ஈராக், லிபியால அமெரிக்கா போட்ட அட்டுழியங்கள், அமெரிக்கா செய்த கொடுமைகள். ஈராக்ல இருக்கக்கூடிய வளங்கள், எண்ணெய் வயல்களை சுரண்டி சென்றார்கள் அமெரிக்கர்கள். லிபியால கடாபியுடைய ஆட்சியில இருக்கக்கூடிய சமயத்துல அவர் டாலர்ல நான் வியாபாரம் செய்ய மாட்டேன் அப்படின்னு அவர் பெரிய அளவுல ஃபைட் பண்ணாரு. அவரை சூழ்ச்சமம் செய்து இறுதியாக அந்த மக்களே அடிச்சு கொள்ளும் அளவுக்கான சூழல் உருவாச்சு. அப்ப லிபியா, அதே போல நான் சொன்ன மாதிரி ஈராக்குடைய நிலைமை, லிபியாவுடைய நிலைமை, ஆப்கானிஸ்தானுடைய நிலைமை தான் மத்திய கிழக்கு ஏற்படும். இன்னைக்கு சிரியாவுடைய நிலைமை என்ன? சிரியால எவ்வளவு வளங்கள் இருக்கு? அப்ப சிரியாவை அழித்து வளங்களை சுருடக்கூடிய இடத்துக்கு நீங்க போயிட்டு இருக்குது. அப்ப முழுக்க முழுக்க இன்னும் சொல்றேன், ட்ரம்ப் ஏன் வெனிசுலாவை போய் பிடிக்கணும், ஏன் மதுராவை கடத்தணும்? வெனிசுலாவுல மிகப்பெரிய வளம் இருக்கு. ஆனால் என்ன சொல்லி அவர் அந்த வெனிசுலா தலைவரை கடத்தினாரு? இங்க போதைப் பொருள் பழக்கம் இருக்கு, போதைப் பொருட்களை அதிகமா தயாரிச்சு அமெரிக்காக்குள்ள ஏற்றுமதி செய்யறாருன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான விஷயத்தை சோடிச்சு இன்னைக்கு வெனிசுலாவுடைய தலைவர் கடத்தப்பட்டு விட்டார். அடுத்து கியூபாவை ஏன் கைப்பற்ற போது? கியூபாவில் வளங்கள் இருக்கு. அப்ப வளங்களை சுருணக்கூடிய இடத்துல இன்னைக்கு மேற்குலகம் இருக்கு. அதற்கு அடிமைகளாக இங்க இருக்கக்கூடிய மத்திய கிழக்கு நாடுல இருக்கக்கூடியவர்கள் உடந்தையாக செயல்பட்டாங்க அப்படின்னா எப்படி ஈரானால பொறுத்து கொள்ள முடியும்? ஈரான் பாதுகாப்பு அப்படிங்கிறத தாண்டி மத்திய கிழக்குடைய வளங்களை திருடி கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு மேற்குலகம் இருக்கு. இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு, இடையில பாத்தீங்கன்னா புர்கினோ ஃபாசோன்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு, இந்த நாட்டுடைய தலைவர் இப்ராஹிம் துரோ இப்ப சமீபமா வந்திருக்காரு, ஒரு இளம் அதிபரா காணப்படுறாரு. புர்கினோ ஃபாசோடைய வரலாறு எடுத்தீங்கன்னா அந்த வரலாற்றுல அவர்களுக்கான செல்வம் என்பது கொட்டி கிடக்குது. அங்க பாத்தீங்கன்னா பருத்தி நல்லா விளையும், எண்ணெய்கள் நிறைய கிடைக்கும், தங்கம், கோல்டு அதிகமா கிடைக்கும். எங்க புர்கினோ ஃபாஸ்கோல ஒரு சிறிய நாடு, ஆப்பிரிக்கன் கான்டினென்ட்ல புர்கினோ ஃபாஸ்கோ, மாலி, நைசர், அதே போல மடகாஸ்கர், இது போன்ற சின்ன சின்ன நாடுகள் இருக்குது. ஆனால் புர்கினோ ஃபாஸ்கோவுடைய வளங்களை சரியான முறையில பயன்படுத்தாம அமெரிக்க திருடி கொண்டிருந்த நிலையில இப்ராஹிம் துரோ வராரு, இன்னைக்கு பெரிய மாற்றங்களை செய்து மிகப்பெரிய சாலைகளை போடுறாரு, உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கிறாரு. இது போன்ற பல விஷயங்களை ஏற்பாடு செய்து இன்னைக்கு சின்ன நாட்டுடைய பொருளாதாரத்தை மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியை கொண்டு போயிட்டு இருக்கிறார். அப்ப இதெல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு போகுது அப்படின்னா இங்கு மேற்குலகத்துடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாது, பிரிட்டன், பிரான்ஸ், அமெரிக்க நாட்டுடைய ஆதிக்கம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் தான். அதேதான் இன்னைக்கு ஈரான் விரும்புது. ஏன் என் அந்நிய நாடுகளா இருக்கக்கூடிய சகோதர நாடுகளா இருக்கக்கூடிய அரபு நாடுகள் ஏன் அடிமையா இருக்கீங்க? உங்கள் நாட்டு வளங்களை நீங்க பயன்படுத்துங்க, ஏன் எங்களுக்கு எதிராக இருக்கிறீங்க?
வாங்க 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து பலஸ்தீனுக்காக போராடலாம், முஸ்லிம் உம்மத்தாக ஒன்றிணையலாம் சொல்லக்கூடிய அழைப்பை ஈரான் கொடுத்துட்டே இருக்கு. ஏனோ இந்த நபர்கள், இந்த கைகூலிகள், யூத கூட்டாளிகள் மறுத்து கொண்டு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்ப இது அரசுக்கான நிலத்திற்கான போரா இருக்கும் போது மக்கள் நிச்சயமாக சிரமப்பட தான் செய்வாங்க. இந்த சூழலா சுமூகமா முடியணும்னா நிச்சயமாக இந்த போர் முடியணும், அந்த போர் நல்ல விதத்துல முடியணும். ஓகே, கடைசியா வந்து நம்ம இன்னைக்கு அப்டேட்ல வந்து உங்ககிட்ட கேட்க போறேன். இப்ப என்னன்னா ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அப்படின்னே நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா? இந்த டைம்ல பலஸ்தீனுடைய நிலைமை எப்படி இருக்கு? யுத்தங்கள் குறைஞ்சிருக்கா? அடிபாடுகள்லாம் எப்படி இருக்கு? பலஸ்தீன் சம்பந்தமா நம்ம பார்த்தோம்னா, பலஸ்தீன்ல இன்னைக்கு வந்து ஓரளவு போர் தணிஞ்சா கூட இந்த மக்கள் வந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கான அடிப்படை வாழ்வாதாரம், உணவு, இருப்பிடம் எல்லாமே பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அங்கு சொல்ல போனா நீர் தொற்று மற்றும் நோய்களும் அதிகமா பரவிட்டு இருக்கு. மணல் புயல் அடிக்கிறதுனால அவங்களுடைய கூடாரங்களும் பறந்துட்டு இருக்கு. சோ வாழ்வது என்பது ஒரு மிகப்பெரிய சிரமத்துலதான் இருக்கு. கடந்த ரமலானின் கூட நிம்மதியான முறையில் அவங்களால அந்த ரமலானுடைய காலங்களை கழிக்க முடியல. இது காசாவுடைய நிலைமை. ஆனா வெஸ்ட் பேங்குடைய நிலைமை இன்னும் மோசமா இருக்கு. ஏன்னா காசால கூட அங்க இருக்கக்கூடிய போராளி குழுக்கள் ஓரளவு பாதுகாக்கிறாங்க அந்த நிலத்தை இஸ்ரேலிடம் இருந்து. ஆனால் வெஸ்ட் பேங்க்ல அப்படி போராளி குழுக்கள் இல்லாதனால வெஸ்ட் பேங்கை வந்து இன்னைக்கு இஸ்ரேலோடு இணைப்பதற்கான வேலையை துரிதமாக இஸ்ரேல் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கு. இடையில கூட இஸ்ரேலுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய பென்கியூர் சொல்றாரு, நாங்க வெஸ்ட் பேங்கை வந்து இஸ்ரேலோடு இணைக்க போறோம், அதற்கான வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் சொல்றாரு. இந்த சூழல்ல ஈரான் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அடி, ஹிஸ்புல்லா கொடுக்கக்கூடிய ஒரு பலமான அடி, இதன் மூலம் இஸ்ரேல் பெரிய அளவில் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் உங்களுக்கு தெரியும். இந்த கோபத்தின் காரணமாக இன்னைக்கு வெஸ்ட் பேங்க் உள்ள நுழைந்த இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் தீவிரவாத துருப்புக்கள் கண்மூடித்தனமாக துப்பாக்கி சூட வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய மக்கள் மேல நிகழ்த்துறாங்க. கண்ணில் படக்கூடிய சிறியவர்கள், பெரியவர்கள் எல்லாத்தையும் கைது செய்யறாங்க. இதோட கொடுமை என்ன தெரியுங்களா? கர்ப்பிணி தாய்மார் ஒருத்தவங்க ஆம்புலன்ஸ்ல ஏறி கிளம்ப தயாரா இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய மெர்கவா டேங்க் வேகமாக வந்து அந்த ஆம்புலன்ஸ் மேல இடிச்சுட்டு கண்ணுக்கு தெரியாம போயிட்டே இருக்கான். இதுல இருந்து என்ன தெரியுது? அவர்கள் மட்டும்தான் மனிதர்கள். பலஸ்தீன்ல வாழக்கூடியவர்கள் ஆடு மாடுகளை போன்ற இருக்கக்கூடியவர்கள், அவர்களை கொல்ல வேண்டும், அழிக்க வேண்டும் என்ற தீய எண்ணத்துல இருந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்காங்க. சோ வெஸ்ட் பேங்குடைய நிலைமை கவலைக்கிடமாகத்தான் இன்னைக்கு காணப்படுது. இதோடு சேர்த்து கூடுதலாக ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். சமீபமாக கிடைத்த செய்தி, ஈரானுடைய ஹண்டா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹேக்கர் குழு, இந்த குழு என்ன பண்ணிருக்குன்னா, நான் முன்னாடி சொன்னேன்ல ஒரு 2 இடங்கள் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க, எஃகு தொழிற்சாலைகள் மேலையும் இந்த அணு உலை சார்ந்த ஒரு விஷயத்தின் மேலையும். இதற்கு பதிலடியாக இவங்க ஹண்டா ஹேக்கர் குழு என்ன பண்ணிருக்காங்கன்னா, இஸ்ரேலுடைய பல்வேறு இணைய சேவை சம்பந்தமான விஷயங்களை ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. அதே போல FBI இருக்குல்ல, அமெரிக்காவுடைய FBI, இந்த FBI இயக்குநராக இருக்கக்கூடிய காஸ் பட்டேல் என்று சொல்லக்கூடிய இந்தியா வம்சாவளியை சார்ந்தவர், இவருடைய இமெயில் ஐடி, கணக்கு வழக்குகள், புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் இந்த ஹண்டா என்று சொல்லக்கூடிய ஈரானுடைய ஹேக்கர் குழு இன்னைக்கு ஹேக் பண்ணி தகவல்கள் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஏன் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரியல. பட் இந்த தகவல்கள் என்பது இவருடைய இந்த போர்க்கால சூழல்ல ஒரு பெரிய தேவையாக இன்னைக்கு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. லாஸ்டா ஒரு விஷயம் வந்து சொல்லி ஆகணும். என்னன்னா, இது வரைக்குமே உலகத்துல வந்து ஒரு மிகப்பெரிய இணைய துண்டிப்பு, மிக நீண்ட கால ஒரு இணைய துண்டிப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா அது வந்து ஈரான்ல தான் சொல்லப்படுது. கடந்த 28ஆம் தேதி இணைய துண்டிப்பை வந்து மேற்கொண்டவங்க இன்னும் தொடர்ந்து 500 மணித்தியாலங்களுக்கு மேல ஈரான் நாட்டுல வந்து இணைய துண்டிப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா நார்மல் டேஸ்ல, இப்ப நான் லாஸ்ட் மந்த் வந்து அங்க போயிருந்தேன், நார்மல் டேஸ்ல வந்து நிறைய பேர் VPN வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்டர்நெட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஏன்னா அவங்களுடைய நாட்டுல நடக்கிற சில விஷயங்களை அவங்க வந்து வெளியே விட மாட்டாங்க. இதே நேரத்துல இந்த ஒரு யுத்த கால பகுதியிலையும் கூட சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஃபேக்கான விஷயங்கள் பரவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இணைய துண்டிப்பை வந்து மேற்கொண்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. சோ போக போக பார்க்கலாம். நம்ம ஒவ்வொரு நாள் அப்டேட்லயும் நாளைக்கு சில விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பா வந்து பேசலாம். இணைய சேவை சம்பந்தமா ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இணைய சேவை ஏன் ஈரான் துண்டிச்சிருக்கு தெரியுங்களா? நான் சொன்னேன்ல, இந்த தவறான முறையில வந்து போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்காங்க ஈரானுடைய பகுதிகள்னு. இப்ப இவர்கள் வந்து தகவலை தவறான விதத்துல பல இடங்களை கடத்துவதற்காக எலான் மாஸ்குடைய ஸ்டார்லிங்க் இணைய சேவையை பயன்படுத்துறாங்க. ஸ்டார்லிங்க் இணைய சேவை வந்து பல இடங்கள்ல ஈரான்ல நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. எதற்குன்னா இந்த இணைய சேவையை பயன்படுத்தி போலியான தகவல்களை பரப்பணும்னு சொல்லிட்டு. சோ இதற்காகவே ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா இந்த இணைய சேவையை வந்து நிறுத்தி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இப்படி ஸ்டார்லிங்க் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு உளவாளிகளை இன்னைக்கு வேட்டையாடி கைதும் செஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. அப்ப ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்காக இந்த இணைய சேவை துண்டிப்பு இருந்திருக்கும் நம்மளால பார்க்க முடியுது. கண்டிப்பா ரொம்ப நன்றி. அதே நேரம் வந்து எங்களுடைய சேனல்லையும் வந்து இலங்கை நேர்கள் பார்க்கலாம். அதே நேரத்துல ஆஷிக் பிரதருடைய சேனல்லையும் வந்து நீங்க பார்க்கலாம். என்னுடைய சேனல்ல நான் சொல்லிக்க விரும்புறேன், அவருடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நீங்க வந்து எங்களுக்காக செய்திகளை வந்து கொடுத்துட்டு இருங்க. ரொம்ப நன்றி. ஜிசாக் அல்லாஹ்.